ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான கோனான் தி சாசரர் கேன் சி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ நிறைய புது புது மேஜிக் பவரை கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்களே தவிர்த்து அது என்னென்ன மேஜிக்னு எல்லாத்தையும் நமக்கு டீட்டெயிலாக காமிக்க மாட்டாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோனான் தி சாசரர் கேன் சி சீசன் 1 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ பிரின்சஸை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். பிரின்சஸோ பதட்டமாக கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எப்போ வருவானவனவா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கவும் கதவை திறந்து மாஸ்டர் கோனான் வந்துட்டாங்கன்னு சொல்லவும் கேஷுவலாக டீ குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவள் அப்படியே நடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோவை பார்க்க வா கிளம்பியிருந்தா. குட் ஈவினிங் மை லேடி. அன்னைக்கு ஸ்கூல் வந்தப்போ நான் பொண்ணாக இருந்தேன். இன்னைக்கு நான் பையனா ப்ராப்பராக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகவும் இதுதான் மாஸ்டர் கோனானா, உண்மையிலேயே அவர் அழகாக இருக்காருன்னு அந்த மெய்டு பார்க்குறா. பிளான் பண்ணபடி ரெஸ்டாரண்ட் இவங்க போகிறாங்க. உண்மையிலேயே அவன் ஒரு ஜென்டில்மேன் தான். அதான் பிரின்சஸோட ஹார்ட்டை திருடிட்டான்னு மெய்டு பார்த்துட்டு இருக்கா. ரஷ்யாவை மீட் பண்ண அப்படின்னு மேஜிக் டவர்ல நடந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர் யாருன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணல, பட் உங்க கையில இருக்கிற நெயில்ஸ் அழகா அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு டீச்சர் எனக்கு அசைன் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மீட் இது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டுக்கிட்டே சொல்லவோ மீட் எப்படா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு மெய்டு பார்க்குறா. வித்தியாசமாக பேசினாலும் பிரின்சஸ் ஹாப்பியாக இருக்காங்க, அது போதுன்னு மெய்டு நினைக்கிறா. சாரி, இப்போதைக்கு டின்னர் மட்டும்தான் என்னால் உங்க கூட சாப்பிட முடியும், பட் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி டெய்லியே கூட உட்காந்து சாப்பிட்டு மேலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ. இது பையன் வேற லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னு அந்த மெய்டு பார்க்குறா. பிரின்சஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. அதனால நம்ம ஹீரோ எழுதிட்டு இருக்கும் போது ஈகா வந்து மாஸ்டர் எனக்கு இந்த துணியை துவைக்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறா. ரோபோ அப்படின்னு சொல்லி இன்னொரு புது ஸ்பெல்ல நம்ம ஹீரோ மேக் பண்றான். இந்த ரோபோ அப்படிங்கறது வந்து அழுக்கு எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி துணியை கிளீன் பண்ணிரும். நான் ரிப்போர்ட்டை முக்கியமா எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் நீங்க ஹெல்ப் பண்ணாதான் உங்களால வளர முடியும் அப்படின்னு வா சொல்றா. பட் நீங்க ஷார்ட்டா இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிக்கும் தான் அப்படின்னு வா சொல்லுவோம். எனக்கும் ஒண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு இல்ல பிரின்சஸ் மிரிக்காக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ காமெடி பண்றான். மேஜிக் டவர்ல இருந்து லெட்டர் வந்துச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னும் இல்ல நீக்கோ சொல்றா. யார் ஏன் டீச்சரா வருவாங்களோ நம்ம ஹீரோ பாக்குறான். வாட்டர் யூஸ் பண்ண மேஜ் வந்து விருப்பமே இல்லாம ஏதோ ஒரு ரூமுக்கு போய் கதவை திறக்கிறான். மிஸ்டர் ஜனான் அப்படின்னு அவன் கதவை திறந்தா அங்க இருக்கிற பேப்பர்லாம் கீழே விழுது. ஊக்கத்தை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு ஒருத்தன் எந்திக்கிறான். அவனு விருப்பப்பட்டு வரல, கிராண்ட் மாஸ்டர் தான் அவங்களை கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அந்த கிழவனா அப்படின்னு ஜெனான் பாக்குறான். என் புது டீச்சர் அவர் பேர் ஏதோ ஜெனோன்லி ஃபென்ட்ரோல்னு சொல்லுவோம். ஃபேமஸான ரொம்ப அழகான சாஸ்திரர் நம்ம வீட்டுக்கு வராரா, சூப்பர், புது மெய்ட் அவுட்ஃபிட் வாங்கி தரீங்களா, மேக்கப் போடணும்னு வா சொல்லுவோம். நீ அது இல்லாமே அழகா நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள அதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல, நீக்கோ மேக்கப் போட கிளம்பியிருத்தா. இங்க ரைஷா போயிட்டு அமெரிக்காவை பாக்குறதுக்காக போயிருக்கா. ஒரு ராயல் சாசரர் காரணம் இல்லாம வெளியே போக முடியாது. சோ அமெரிக்காக்கு பாடி கார்டா தான் ஜனனை அனுப்பி வச்சா அப்படியே நம்ம ஹீரோக்கு கத்து கொடுக்க வைக்க போறாங்க. போயிட்டு இருக்கும்போது மத்த ரெண்டு சிஸ்டர் இவங்களை வந்து தடுக்கிறாங்க. அமெரிக்காவா ஃபியான்சே ரொம்ப இம்ப்ரெசிவ்னு கேள்விப்பட்டோம். ஃபியான்சே மட்டும் தான் உங்க கலாய்க்க இருந்தா என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அந்த செகண்ட் பிரின்சஸ் வந்து மத்த ரெண்டு பிரின்சஸையும் திட்டி அங்க இருந்தா அனுப்புறா. அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்கிடாத அப்படின்னு ரைஷா சொன்னாலும் மெரிக்காக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கு. இங்க இந்த ஜனான் வந்து விருப்பமே இல்லாம தான் கேரேஜ்குள்ள உட்காந்துருக்கான். என் டீச்சர் எப்படிப்பட்டவரா இருப்பாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க ஆர்வமா இருக்கான். இப்ப பிரின்சஸோட கேரேஜ் வருது. ஒவ்வொரு தடவை நான் அவங்கள பார்க்கும்போது என் மனசை நான் திடப்படுத்திக்கிடுவேன். பட் திடீர்னு இப்படி வந்த உடனே என் ஹார்ட்டே நின்று போலியா நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபியூமை மாத்திட்டீங்களான்னு கேட்டா இல்ல நான் பெர்ஃபியூம் போடுறதுல சோப்பை தான் மாத்திருக்கேன்னு பா சொல்றா. ஜனான் கீழே இறங்குவான். அவன் மேஜிக்கை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அப்படியே அமைதியாயிருக்கான். இவர் பார்க்க அழகா இருக்காருன்னு மனசுக்குள்ள ஈக்கோ துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. அனி மாதிரி இவரோட மேஜிக் ரொம்ப திக்கா இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எனக்கு மாஸ்டரா இருக்க இவர் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொன்னா. ஜெனோ நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் திமிரா தான் நடந்துக்கிறான். அவர் அழகா இருக்காரு நீக்கோ பாக்க உனக்கு டீச்சரா இருக்க விருப்பப்பட்டு நான் ஒண்ணு இங்க வரல, அந்த கிராண்ட் மாஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ ப்ளூ சீஸா நம்ம ஹீரோ கேட்டா இது என்னடா பேரு அப்படின்னு நம்ம பாக்குறான். ஆனா அந்த நைட்டுக்கும் நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். இவர் தெரியுமான்னு கேட்டா இல்ல லைட்டா மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஜெனோன் உண்மையிலேயே வேற லெவல் சாசரர் தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சரி உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஜெனான் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ பிரின்சஸ் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஃபிளர்ட் பண்றது நிறுத்துறீங்களா, எங்க மேஜிக் கத்து கொடுக்க வந்திருக்கேன்னு ஜெனான் சொல்றான். திட்டும்போது கூட அவர் ஃபேஸ் அழகா இருக்கு நீக்கோ பார்க்கவோ அவர் திட்டுறது உன்னோட மாஸ்டர் அப்படின்னு அந்த நைட் பார்க்க மேஜிக்கை பத்தி எந்த அளவு தெரியும்னு ஜெனான் கேட்டா நம்ம ஹீரோ கத்துக்கிட்ட எல்லாத்தையும் காமிக்கிறான். நேரத்துல 31 மேஜிக் செக்ஷனை பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும் ஜெனான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறான். பட் என்னால 52 பண்ண முடியும்னு அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகுறான். அந்த 20 லேயருக்கு மேல போறது கஷ்டமே அப்படின்னு அவர் கேட்க லேயர் கிறிஸ்ட ஆட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நீயாவே அதை யோசிச்சியா, இம்ப்ரெசிவ் அப்படின்னு ஜெனான் பார்க்க உங்களை போய் அவனுக்கு மாஸ்டரா போட்டிருக்காங்க, நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லா சாசரரும் கெஞ்சி இருப்பாங்க. விருப்பப்பட்டு போல அப்படின்னு தான் ஜனான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். சியாலா வாட்டர் பண்ணா தெரியுமா அப்படின்னு ரேஷியா சொல்லி
சொல்லி காமிச்சிருப்பா. இப்ப புரியுது எல்லாரும் இவனை ஏன் வேணும்னு கேட்டாங்க. நீ உண்மையிலேயே டேலண்ட் தான் ஜெனான் பார்த்துட்டு, சரி உன்னால என்ன பண்ண முடியும்னு காமி, அப்பதானே உனக்கு என்ன டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு ஜெனான் கேட்கிட்ட கெஞ்சு அப்பதான் உனக்கு கத்து கொடுப்பேன்னு சொல்லுவோம். இவன் அப்படி பண்ண மாட்டான்னு பிரின்சஸ் பார்த்தா நம்ம ஹீரோவோ கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு ஜெனானி ஷாக் ஆகுறான். ஃபர்ஸ்ட் என்ன மாஸ்டர்னு கூப்பிடாத, நான் உன்னை இன்னும் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிடல. என்னோட 3 ஸ்டார் எர்த் மேஜிக்கை நீ எப்படி டெஸ்ட்ராய் பண்றேன்னு பாப்பன்னு ஒரு வால் அவன் கிரியேட் பண்றான். வாட்டர் பெட் பாப்புலர்னு கேள்விப்பட்ட அதை மேக் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ரெடி பண்ணுவோம். ஜெனான் போயிட்டு அதை லைட்டா தொடதான் செய்யறான். அது சாஃப்டா இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே அதுல படுத்து தூங்கிட்டான். அதுக்குள்ளேயே தூங்கிட்டாரா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்ப அந்த எர்த் வாலை வந்து தொட்டு பாக்குறான். அதோட மேஜிக் எப்படி இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்றான். டைம் ஆக இது இன்னும் ரொம்பவே ஹார்ட் ஆகிக்கிட்டே தான் போகும். பட் இதை எப்படி கேன்சல் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவோட ப்ரீவியஸ் டீச்சர் சொல்லி கொடுத்த அந்த மேஜிக் சர்க்கிள், லேயரிங் இதெல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோவால ஈஸியா புரிய முடியுது. கொனான் அப்படின்னு அந்த பிரின்சஸ் கூப்பிடவும் நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான். தூங்கட்டோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எந்திரிச்ச உடனே ஈஸியா என்னால அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப 2 மணி நேரம் கழிச்சு ஜனானும் எந்திக்கிறான். நம்ம ஹீரோ பிரின்சஸ் கிட்ட கதை பேசிட்டு இருக்கும்போது என்ன விட்டு கொடுத்துட்டியான்னு ஜனான் கேட்டா, நான் இதை பிரேக் பண்ணி காமிக்கிட்டுமா நம்ம ஹீரோ கேட்குமா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு நம்ம பார்த்தா அன்றைக்கு யூஸ் பண்ண அந்த ரோபோ ஸ்பெல்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். இந்த வால் ஒரு டர்ட் தான், சோ ஈஸியா இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னோட ஸ்பெஷாலிட்டி ஒரு இதனை அதை வச்சு அட்டாக் பண்ணாம ஏன் ரூபாவை யூஸ் பண்ணன்னு கேட்கவும், ஏன்னா இதுதான் ஈஸியா முடியக்கூடியதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபோர்ஸுக்கு பதில் ஈஸியான வழியை சூஸ் பண்ணிருக்க சார், நான் இப்படிதான் டெசிஷன் எடுக்கணும். உண்மையிலேயே ரொம்ப லக்கி, இன்னில இருந்து நீ என் ஸ்டூடெண்ட், நான் உனக்கு கத்துத்தரேன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே நான் லக்கி தான், அழகான மாஸ்டரோ பிரின்சஸோ என் கூட இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபிளர்ட்டிங்க நிறுத்துறீங்களான்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என் ஸ்டூடெண்ட்க்கு நிறைய கத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த கேப்ல நீ என்ன பண்ண போற ஃபியான்சே, பண்ண போற விஷயங்கள் இந்த உலகத்தையே மாத்தோம். நீ அவன் கூட சும்மா ஸ்ட்ரக் ஆகி இருக்க போறியா 9th பிரின்சஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும். லோ ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய பிரின்சஸ் தான், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும்போது நான் அவனுக்கு ஏத்தவளா இருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லி அவ லைட்டா பாத்துறவும் அவ கை நடுங்கிறத வச்சு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு பிரின்சஸ் கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை எப்படி நடத்தணும்னு தெரியாம உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருக்காது, உங்களை லவ் பண்ணாலும் நீங்க அவங்களை காயப்படுத்திருப்பீங்க, எல்லாரும் உங்களை விட்டு போயிருப்பாங்களே நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ கிட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவனை காயப்படுத்திடுச்சு. நானுமே மாறணும் அப்படின்னு பிரின்சஸ் மெரிக்கா முடிவு பண்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே நம்ம ஹீரோ ரொம்பவே வளர்ந்துட்டு போறான். கண்டிப்பா இவ 9th பிரின்சஸ் அப்படிங்கிறதுனால இவளுக்கு த்ரோன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி இவ வேற லெவல்ல ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணா த்ரோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இவளுமே இம்ப்ரூவ் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கா. இனிதான் கதை இன்னும் வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.